தினமும் புது புதுசான போதையில் இறங்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் வீட்டில், ரோட்டில், காட்டில்னு விழுந்து கிடக்கிறேன். வாழ்க்கையே போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த பெயின். மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணலான்னு தோணுது. ஸோ திரும்பியும் சென்னைக்கு வேலை தேடி வந்து ஒரு ரூம் எடுத்தேன். அப்போதான் தெரிஞ்சுது நான் டோட்டலாக மாறிட்டேன். என்னை இந்த போதை மாற்றிருச்சு. அடுத்து என்ன வேலை கிடைக்கும்னு யோசித்தது ஒரு பக்கம்னா, அவள் சொன்ன வார்த்தைகள் ஒரு பக்கம். அந்த வார்த்தைகள் என்னை வேலை தேட வச்சுது. எல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரெஸ்யூம் அனுப்பி வேலை கேட்குறதே ஒரு வேலையாக இருக்குது. என்கிட்ட இருந்த எல்லா காசும் காலியாகி கடைசியாக இருந்தது இந்த 100 ரூபா தான். இதை வச்சு நான் ஹலோ மிஸ்டர் ஜெய், நான் உங்கள் ரெஸ்யூம் பார்த்தேன். ஸோ அதனால தான் கால் பண்ணேன். எங்கள் கம்பெனியில் டீசெண்டான பேக்கேஜ் தான். உங்களுக்கு ஓகேனா இந்த போஸ்டிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வேணாம்.
ஹலோ 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 சார் 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 நீங்கள் கால் பண்ணிங்க யோ யாரையா நீ? சார் அந்த ஒர்க் உனக்கு வேலை கிடையாது. சார் ஒய் சார் வயசாரா? சார் நேற்று எங்கள் லேடி எம்ப்ளாய் கிட்ட நீ பேசினதுக்கு உன்னை சும்மா விட்டது நேற்று சந்தோஷப்படு. வைடா ஃபோன். இன்னைக்கு இந்த வேலை கிடைக்காததுக்கு இந்த போதை தான் காரணம். இப்போ முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இது வேணாம். நான் குடித்த கடைசி குடி இதுவாக தான் இருக்கணும். ஏண்ணே, இந்த ரூமுக்கு நான் புதுசாக வந்திருக்கேண்ணே. ஓ, உள்ள வாங்க. இவனை பற்றி சொல்லி ஆகணும். என்னோட புது ரூம்மேட். காலையிலே கிளம்பி போயிடுவான், நைட்டாக நான் கரெக்டாக ரூமுக்கு வந்துடுவான். என்ன வேலை பார்க்குறான் எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாள்லேயே எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். என்னம்ல தனியாக நிற்க? என்னால் அழுவுத? எனக்கு எந்த வேலையும் செட் ஆகிறடா. கையில் சுத்தமாக காசு இல்லை. அடுத்த மாதம் வீட்டு வேலை கொடுக்க கூட காசு இல்லை. எனக்கும் கூட ஏதாச்சும் வேலை வாங்கி கொடு. இல்லை, எனக்கு எதுவும் தெரியாதும்ல. நான் பார்க்குற சொல்லி உனக்கு விளங்காது. உன் பாக்கெட்டில் கஞ்சா பொட்டலம் பார்த்தேன். என்ன வேலை பண்ணுற? ஐயோ, எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்க்குறியா? ப்ளீஸ்யா, ப்ளீஸ்யா, உன் காலில் விட்டு கேட்குறியா? ப்ளீஸ்யா. இல்லை, காலையில் விடாதில்ல. சரி, நாளைக்கு ஒரு இடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போகிறேன். என்னோட கஷ்டம் அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உங்கள் இடம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். பார்க்கவே பெருசாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. வாடா. ஏன்னா அவன் நம்ம ரூமில் இருக்கான். நல்லா புத்திசாலிம்ல. நம்ம தொழிலில் செய்யணும்னு ஆசைப்பட்டான். அதுதான் உங்ககிட்ட கூட்டியாந்தேன். உட்காரு. சொல்லுங்க பிரதர். ப்ரோ, இல்லை, நீங்கள் இந்த தொழிலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு கேங்ஸ்டர் இல்லை டீலர்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு கேங்ஸ்டர்னா ரகட் லுக்கில் கருப்பாக கையில் பொருள் வச்சுக்கிட்டு ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி விட்டுக்கிட்டு. பட்டியுடா பஸ் அடிக்க. இந்த சொசைட்டியில் இப்படி தான் கேவலமாக மைண்டில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் வெள்ளையாக இருக்கலாம் தப்பு பண்ண மாட்டானா? கருப்பாக இருந்தால் தப்பு பண்ணுவானா? ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணியிருக்க எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் டீலிங் பண்ண மாட்டாங்களா? என்னோட பசங்களை பாருங்க. இவனுங்க எல்லாமே பெரிய பெரிய டீலிங் பண்ணுறவனுங்க.
இவனுங்க தான் இப்படி இருப்பானுங்க, இவனுங்க தான் இப்படி பண்ணுவானுங்க, அப்படிலாம் கிடையாதுப்பா. சூழ்நிலை ஒருத்தன் எப்படி வேணும்னு மாற்றலாம். தோ இப்போ என் முன்னாடி நீ இருக்க மாதிரி இந்த முட்டாள் ஜனங்க மைண்ட் செட் இப்படி இருக்கிற வரைக்கும் நாங்கள் தொழில் பண்ணுவோம். நீ எங்கள் கேங்கில் சேர்ந்துக்கோ. நீ இன்னசென்ட்ரா, அதான் எனக்கு வேணும். இனிமே இவங்க கூட என்னோட பயணம் தொடரும்.